இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் பாவத்தை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தாரோ, அதே போல் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களையும் தேவன் நிச்சயமாய் உயிரோடு கூட எழுப்புவார். இந்த நற்செய்தியை இயேசு கிறிஸ்துடைய கல்லறைக்கு அநேகம் ஸ்திரீகள் கடந்து போனாங்க. மகதலேனா மரியாள், யாக்கோபுடைய தாயாகிய மரியாள், சலோமே அப்படிங்கிற பெண், அநேகம் ஸ்திரீகள் அவருடைய கல்லறை போய் பார்க்க போனாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமாக்கி போய் என்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அதே போல் நீங்களும் இந்த உலகத்தில் அநேக ஜனங்களுக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நற்செய்தியை சொல்லுங்கள். உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ, ஒரு ஆகாரம் கொடுக்க முடியுமா, ஒரு இனிப்பு கொடுக்க முடியுமா, ஒரு உடை கொடுக்க முடியுமா, கொடுத்து கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக உயிரோடு கூட எழுந்தார். இந்த உலகத்தில் அவர் ஒருவரே ரட்சகர். உங்களை ரட்சிக்கிறதுக்காக அவர் உயிரோடு கூட எழுந்தார். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நற்செய்தியை உலகத்தில் எல்லாருக்கும் நீங்கள் போய் சொல்லுங்கள். உங்களுடைய உறவினர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அவர் உயிர் தெழுந்து பரத்துக்கு ஏறி போனாரோ, அதே போல் அவருடைய முதல் வருகை எப்படி நிறைவேறினதோ, அவருடைய 2வது வருகையும் அப்படியே நிறைவேறும்.